ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 4 சிறுகடிக்காசி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து ரோஹிணி கிட்ட வந்து விஜய் வந்து யாரையும் தூங்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்கல்ல. இப்ப ரோஹிணி வந்து ரூம்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்து ஒரு கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. இங்க வந்து சிட்டி அந்த வசீகரன் அவங்க எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பும் போது ரோஹிணி கால் பண்றாங்க. இங்க பாரு ரோஹிணி கால் பண்றா அப்படின்னு ஸ்பீக்கர்ல போட்டு பேசும்போது ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மீனாவோட தங்கச்சி கல்யாணம் இருக்குது, நீ அந்த நகையை எடுத்துரு, நான் உனக்கு வந்து எப்போ வரணும் என்ன ஏதுன்னு சொல்றேன், மத்தபடி என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்பனே சிட்டி என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி நகையோ எடுத்துட்டா இந்த மாதிரி சத்யாவோட தங்கச்சி கல்யாணமும் நின்றும், நமக்கு காசும் வந்துடும், சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காலையில மீனாவும் ஸ்ருதியும் போய் நகை எடுத்துட்டு வராங்க. அதை வந்து பூஜை ரூம்ல வைக்கிறாங்க. வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து எனக்கு வந்து மஸ்காரா வாங்கணும்னு கிளம்புறாங்க. மீனா வந்து தேங்காய் பழம் எல்லாம் வாங்கணும்னு கிளம்பும்போது ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க, நீங்க வீட்டுலதான் இருப்பீங்களான்னு. ரோஹிணி சொல்றாங்க, இல்ல இல்ல நானும் வீட்டுல இருக்க மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, பார்லர் போனோடனே சரி சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மீனா வந்து டோரை லாக் பண்ணி அது ஷூ ஸ்டாண்ட் பக்கத்துல வைக்கிறாங்க. அதை ரோஹிணி பார்த்துட்டு வெளியில வரும்போது வசீகரன் அவர் வந்து தினேஷ் வந்து ஆப்போசிட்ல வர்றாரு. அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லிட்டு யார்கிட்டயும் மாத்திக்காத, அப்படியே வந்தாலும் எங்க அத்தையும் மீனாவும் தான் வருவாங்க, 2 லேடிஸ் அவனால சமாளிக்க முடியாதா, போன்னு சொல்லி மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து விஜயாவோட டான்ஸ் கிளாஸ்க்கு போய் பார்வதிக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறாரு. இந்த மாதிரி சீதா கல்யாணத்துக்கு சொன்னோடனே அவங்க வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, செலவுக்கு வச்சுக்கோ, எனக்கு நீ என் பையன் மாதிரி தானே. இவங்க விஜயா, நீ நிறைய காசு வச்சிருக்கிறியா, இவ்வளவு காசு கொடுக்குறானே, என் பையனை பார்க்க வராட்டி எனக்கு காசுனா கரெக்டா அனுப்பிடுவான், நீ செலவுக்கு வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கொடுத்தோடனே கீழே வரும்போது அந்த ரதியும் அந்த அந்த பையனும் வந்து 2 பேருமா ஒரு ரூம்ல நின்று சும்மா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை முத்து டக்குன்னு டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே பரதநாட்டியம் ஆடுற மாதிரி பிளான் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பார்வதி கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க ஆண்டி, இந்த மாதிரி டான்ஸ் நடக்கிற இடத்த தவிர வேற எல்லா ரூம் கதவையும் லாக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, வசீகரன் வீட்டுக்கு வர்றாரு. மாஸ்க் போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நகையெல்லாம் எடுத்துட்டு வெளியில வரும்போது மனோஜ் வராரு. இப்ப மனோஜ் வந்து அவரை பிடிச்சு உள்ள தள்ளும் போது மனோஜோட கண்ணாடி கீழே விழுந்துருது. இப்ப அவருக்கு எல்லாமே மங்களா தெரியுது, என்ன எல்லாம் மங்களா தெரியுதுன்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படி இருக்கும்போது அவன் இன்னொரு மாஸ்க் வச்சிருக்கிறான், அதை தூக்கி மனோஜோட ஃபேஸ்ல போட்டு விட்டுறாங்க. ஆனா மனோஜ் வந்து வசீகரனை வெளியில விடாம உள்ள தள்ளி தள்ளி இது பண்ணிட்டு இருக்கும்போது மீனாவும் ஸ்ருதியும் வந்துடுறாங்க. இப்ப மீனாவும் ஸ்ருதி டே திருடங்க, நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்ணுங்க, அவன் கையில நகைப்பை வர இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு 2 பேரையும் போட்டு அடிக்கிறாங்க. மனோஜ்னு தெரியாம மனோஜையும் ஸ்ருதி போட்டு அடிக்கிறாங்க. இங்க மீனா வந்து வசீகரன் அடிச்சு கையில இருக்கிற அந்த பைய பிடுங்க பாக்குறாங்க, அதை விடவே மாட்டேங்கிறான். அப்புறமா மனோஜ் அடிச்சு போட்டுட்டு அடுத்த ஸ்ருதி போய் அவர் கையிலேயே அடிச்சு அப்புறமா நகைப்பையும் பிடிங்கிடுறாங்க. தேங்காவெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அடி அடின்னு அடிச்சோடனே வசீகரன் ஓடிடுறாரு. இப்ப மனோஜ் மட்டும் இருந்தானே, அவன் போயிட்டான், இவனை விடக்கூடாதுவா, இவனை அடிப்பு 2 பேருமா சேர்ந்து மனோஜை போட்டு அடிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.